ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கும் பப்புவ் நியூ கினிக்கும் மேட்ச் நடக்க போகுது. ஜூன் 2 நைட்டு 8 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது. ரெண்டாவது மேட்ச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 15 பிளேயர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஸ்குவாடு. இவங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது பிளேயர்ஸ். பெரிய லெவலில் எல்லாமே பெரிய டீம் கூட விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ், எல்லாமே புது பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க இதுக்கு முன்னாடி விளையாட மேட்ச் பார்த்திங்கன்னா மலேசியா, ஓமன் அந்தமாரி சின்ன சின்ன டீம் கூட தான் விளாண்டுருக்காங்களே தவிர பெரிய டீம் கூட இது வரைக்கும் விளையாண்டதுக்கு கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெஸ்ட் இண்டீஸ் போன்ற ஒரு பெரிய டீம், அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதுறாங்க. 2 வருஷமாக லாஸ்ட் 2 இயர்ஸாக பெரிய டீம் கூட இது வரைக்கும் அவங்க மோதந்தே கிடையாது. ஸோ வாங்க டீம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் 24-15-28 ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. லேகா சைக்கா பார்த்தீங்கன்னா 28-10-55-2 அவர் ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான், பெரிய லெவல் பிளேயர் இல்லை. டோனி ஊரா அவரு கிட்டத்தட்ட ஆவரேஜ் பிளேயர் 8-16-51-61 அடிச்சிட்ருக்காரு. விளையாண்டா ஓரளவு ஆவரேஜாக விளையாடுறாரு, மற்றபடி பெரிய லெவல் பேட்ஸ்மேன் கிடையாது. ஆசாட் வேலை தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர். பவுலிங் போட்டால் நல்லா விக்கெட்டுக்கூடிய திறமை உள்ளவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா 14 ரன் அடிச்சுக்க, 0 விக்கெட்டு, 2 ரன்னு 0, அப்புறம் பார்த்திங்கன்னா 0 ரன்னு 2 விக்கெட்டு, 9 ரன் 2 விக்கெட்டு, 22 ரன்னுட்டு ஓரளவு ஆவரேஜ் பிளேயர். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. சார்லஸ் சம்மினி அவர் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. 8 ரன்னு 2 விக்கெட்டு, 33 ரன்னு 1 விக்கெட்டு, 92 ரன்னு 3 விக்கெட்டு, 9 ரன்னு எடுத்திருக்காரு. ஸோ இவர் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பிஎன்ஜி மஸ்ட் பிக்காக பார்த்துங்க. சேசிபுவா பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஆனால் ஆவரேஜாக விளையாடக்கூடியவர். 18 ரன் 8 ரன் 28 ரன் 1 விக்கெட்டு, 0 ரன்னு 2 விக்கெட்டு, பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய பிளேயர். ஹிலாவாரே அவர் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அவர் பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ஆவரேஜ் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவரையும் நோட் பண்ணிக்கங்க. கிப்ளின் டாரிகா பார்த்திங்கன்னா அவரும் ஆவரேஜ் பிளேயர் தான். அவர் ஒரு விக்கெட் கீப்பர். ஹிலாவேரே, கிப்ளின் டாரிகா இவங்க 2 பேர் விக்கெட் கீப்பரில் யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்களை மட்டும் பிக் பண்ணிக்கங்க. அவரும் ஆவரேஜ் பிளேயர் தான், பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது. விக்கெட் கீப்பர் வேணுன்றதுக்காக டீமில் வச்சுருக்காங்க. எலியன் நாயோ பார்த்திங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்கு. பவுலிங் போட்டால் ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடியவர். இது எல்லாமே மலேசியா, கனடா, ஓமன் போன்ற சின்ன சின்ன நாடு கூட விளையாட்டு எடுத்த விக்கெட்ஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ் போன்ற ஒரு பெரிய நாடு கூட விளையாடும் போது அவங்க ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணி விளையாடுவாங்கன்றதை நம்ம போக பார்க்கலாம். சேட் சோப்பர் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பெரிய லெவலில் ஃபார்மும் இல்லை. ஒன் ஆஃப் த பவுலர் தான் அவரும். ஸோ அவர் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜாக் கார்னரும் கிட்டத்தட்ட அதே தான், பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். அவரும் ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடியவர் தான். அதேமாரி ஜான் காரிகோ அவரும் ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான், பெரிய லெவலில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. அவரும் பிளேயிங் லெவலில் இருப்பாரா இல்லையான்ட்டு ஆன் டைமில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா கபுவா, நார்மன், சிமோ இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக பவுலிங் போடக்கூடிய பவுலர்ஸ் தான். ஸோ இவங்க 3 பேரையும் கன்சிடர் பண்ணிங்க. இவங்க யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்ட்டு நம்ம ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் பவுலிங்க்கு ஏற்ற மாரி டீமை மேக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டீம் இன் திஸ் வேர்ல்டு கப். கண்டிப்பாக வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புள்ள ஒரு டீமாக எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. நானும் அந்தமாரி தான் கன்சிடர் பண்ணுறேன். வேர்ல்டு கப் எல்லாருமே அல்டிமேட் ஃபார்மில் இருக்காங்க. பேட்ஸ்மேன் எல்லாருமே வேறு லெவலில் இருக்காங்க, பவுலர்ஸும் வேறு லெவலில் இருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பில் இவங்கள தடுக்கிறது மிக கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வார்ம் அப் கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை துவச்சி எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே ஹை ஸ்கோரை டிஃபெண்டும் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டீம் இன் திஸ் வேர்ல்டு கப்பு. எல்லா பிளேயர்ஸும் அல்டிமேட் ஃபார்மில் இருக்காங்க. ரெண்டன் கிங் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ரீசெண்டாக ப்ளே பண்ணார். வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 44, 36, 79 எல்லா மேட்சும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ட்ரீம் டீம்லேயும் இருந்தார், ஒரு மேட்ச் கேப்டனாகவும் இருந்தார். ஜான்சன் சார்லஸ் பார்த்திங்கன்னா 69 லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் கேப்டன் சவுத் ஆஃப்ரிக்கா கூட. மற்ற மேட்ச்லாம் ஆவரேஜாக ஒரு 3 மேட்ச் ஆவரேஜாக அடித்தார். திரும்ப ஒரு 58, 111, 114 சூப்பர் ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ விளையாட்டா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, இல்லைனா 2 மேட்ச் அவுட் ஆகிடுவார். ஸோ இவர் 2 மேட்ச் இன் அண்ட் அவுட் பிளேயர்னு நம்மளை எடுத்துக்கலாம். விளையாண்டா நல்லா விளையாடுவார், இல்லை 2 மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருப்பார், திடீர்னு நல்லா விளையாடுவார். ஸோ இந்தமாரி பேட்டர்ன் உள்ள ஒரு பிளேயர். ஸ்டேஃபன் ரூதர்ஃபோர்ட்டும் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ஸ்ட்ரைக் ரேட் வேறு லெவலில் வச்சு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். வார்ம் அப் கேமில் வேறு லெவலில் விளையாண்டார். ஸோ இவரும் ஒரு கன்சிடர் பண்ணிக்க இம்பார்ட்டன்ட் பிக்கு. மிடில் ஆர்டரில் இவர் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ரீசன்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 9, 58, 21, 23 ஆவரேஜாக விளையாண்டுருக்காரு. கரண்ட்டாக நல்லா ஹை ஃபார்மில் இருக்கார். சிம்ரன் ஹெட்மேயர் இவரை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஐபிஎல்லில் விளையாண்டார். பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லைனாலும் எப்போ ஃபார்மில் வருவார்னே தெரியாது.
இப்போ ரீசெண்டாக பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஃபார்மில் வருவார். ஆனால் விளாண்டாருனா வேறு லெவலில் விளையாடக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆண்ட்ரி ரசல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணல ஐபிஎல்லில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பவுலிங்கில் வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். 3 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, 2 விக்கெட்டுன்னு பவுலிங் கொடுத்தாலே நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவுலர்ஸ். பேட்டிங்கில் எப்போ வேணால் ஃபார்மில் வருவார். ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு, அது கேப்டன் பிக்கு. ஸ்ட்ராங் டீம் கூட மிடில் ஆர்டர் வரைக்கும் யாராவது பேட்டிங் பண்ணுவாங்க, அப்படி ஆண்ட்ரி ரசல் பேட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இவர் கேப்டன் பிக்காகவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ரோமாரியோ ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அவுட் பிளேயர் தான். 2 மேட்ச் 3 மேட்ச் சுத்தமாக விளையாட மாட்டார், ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவார். ஸோ அவரை மேட்சுக்கு ஏற்ற மாரி பார்த்து பேட்டர்னை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வந்தான். ராஸ்டன் சேஸ் பார்த்திங்கன்னா அவரும் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். பேட்டிங்னு கொடுத்தாங்கன்னா நாட் அவுட்டில் நல்லா சூப்பராக விளையாடுறாரு. பவுலிங் போட்டார்னா சூப்பராக விக்கெட் எடுக்கிறாரு. பிஎன்ஜியில் 3-4 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால இவர் பவுலிங் போடுறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவர் தான் ஒரே ஒரு ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் பவுலரு. ஸோ இவர் கண்டிப்பாக பவுலிங் போடுவார். இவருக்கு மஸ்ட் பிக்காக எடுத்துக்கங்க. ராஸ்டன் சேஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்கு. ரோமன் பவல் பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ணுறாரு. பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ஐபிஎல்லையும் சுமாரான ஃபார்மில் தான் இருக்கார். ஆனால் வார்ம் அப் கேமில் ஓரளவு ஆவரேஜாக ப்ளே பண்ணார். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. இப்போதைக்கு ரீசெண்டாக ஃபார்மில் இல்லைனாலும் எப்போ வேணால் ஃபார்முக்குள்ளே வருவார். ஸோ இவரை கன்சிடர் பண்ணிங்க. நிக்கோலஸ் பூரான் இவர் கிட்டத்தட்ட அல்டிமேட் ஃபார்மில் இருக்கார். ஐபிஎல்லில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ வார்ம் அப் கேம்லேயும் ஆஸ்திரேலியாவை வச்சு வெளுத்தார். இவர் தான் கேப்டனாகவும் வந்தார். ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இவர் நிறையா வாட்டி கேப்டனாக வரப்போகிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. எல்எஸ்சிலே அவர் கிட்டத்தட்ட லோயர் மிடில் ஆர்டர் மாரி அந்தமாரி இடத்துல தான் விளையாடுவார். ஆனால் வெஸ்ட் இண்டீஸில் 1 டவுனோ 2nd டவுனோ விளையாடுவார். அவரை பற்றி தெரியும். ஸ்ட்ரைக் ரேட் 20 பால்ஸ் பிடிச்சாலும் 16 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஸோ இவர் மஸ்பிக்கு எல்லா டீம்லேயும் கன்சிடர் பண்ணுங்கள். விளையாடுறா கேப்டன் சாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சாய் ஹோப் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆவரேஜ் பிளேயரு. ஸ்ட்ரைக் ரேட் நார்மலாக வச்சுக்கிட்டு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஆன் டைமில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அப்புறம் பார்த்துக்கலாம். அக்கீல் ஹுசைன் பார்த்திங்கன்னா அவர் ரீசெண்டாக பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ஒன் ஆஃப் த ஆனால் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ். பவுலிங் போட்டால் ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை, அவரை கன்சிடர் பண்ணிக்கங்க. அல்சாரி ஜோசப் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் சுத்தமாக விக்கெட் எடுக்கலை. ஆர்சிபி கூட விளையாண்டார், பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் அது காரணம் என்னென்னா அதோட பிச்சு கண்டிஷன்ஸ். இப்போ வெஸ்ட் இண்டீஸ்னு வந்துச்சுன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர், அவர் தான் வைஸ் கேப்டனாகவும் பண்ணுறாரு. ஸோ அல்சாரி ஜோசப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஏன்னா ஆப்போனண்ட் பிஎன்ஜின்றனால அவங்க பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லைன்றதுனால இவர் பேச அதிகமாக கொடுக்கக்கூடிய பவுலர்ஸுன்றதுனால இவர் மஸ்ட் பிக்காக எடுத்துக்கங்க. இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடகேஷ் மோட்டி. அவரும் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஃபார்மில் இருக்கார். பவுலிங் போட்டாலே வேறு லெவலில் விக்கெட் எடுக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஆஸ்திரேலியா கூடயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், மஸ்ட் பிக்கு. கன்சிடர் பண்ணிக்கங்க, அவரை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ஒபர்ட் மெக்காய் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 3 விக்கெட் எடுத்தார் சவுத் ஆஃப்ரிக்கா கூட. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. விளாண்டா ஒரு அளவு ட்ரீம் டீமில் வர அளவுக்கு விளாட்றாரு. மற்றபடி இல்லைனா ஆவரேஜாக 2 மேட்ச் 3 மேட்ச்னு அவுட் ஆஃப் ஃபார்ம்லேயே விளாட்றாரு. சமார் ஜோசஃபும் பெரிய லெவலில் விக்கெட் எடுக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் மாதிரியே விளையாண்டுட்டுருக்காரு. அவரையும் நார்மலாக கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யார் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு ஆப்வியஸாக நம்ம சொல்லவே தேவை, வெஸ்ட் இண்டீஸ் தான் கண்டிப்பாக வின் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ்னு எடுத்துக்குவோம். காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 8:3 or 7:4 எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி தானே நான் 8:3 எடுத்துங்க. 8 பேர் வெஸ்ட் இண்டீஸில் எடுத்திங்கன்னா 3 பேர் பிஎன்ஜியில் எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் செகண்ட் பேட்டிங்னா அதுவும் 8:3 எடுங்க. வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணிச்சுன்னா 8:3 எடுங்க. ரேராக 7:4 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிச் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜான பிச்சு 170, 160, 115 அடிக்கக்கூடிய ஒரு பிச்சு. இது சின்ன டீம் பெரிய டீம், அதாவது ஒன் சைட் டீம்ன்றதுனால நம்ம பெருசாக பிச்சு ரிப்போர்ட்டை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்ல. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தான் வின் பண்ண போகிறதுன்றனால ஸோ அவங்க பேட்டிங் ட்ராக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான். கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மழை பெய்யாதான்ட்டு நம்ம ஆன் டைமில் தான் பார்த்து சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக எதுவும் மழை இல்லை, ஆன் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். யார் இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டாக பேட்டிங் செகண்ட் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸு வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன் டாப்பாக 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க. செகண்டு வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் பண்ணும்போது வைஸ் கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ்க்கு யாருக்காக கொடுங்க. அதேமாதிரி மாற்றியும் கொடுங்க. ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் பேட் பண்ணியிருந்தேன்னா அதில் யாராவது பேட்ஸ்மேனுக்கு வைஸ் கேப்டனும், செகண்டு பவுலிங் போடுற வெஸ்ட் இண்டீஸுக்கு யாராவது பவுலர்ஸில் கேப்டன் கொடுங்க. இதுவே வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுதுன்னா பவுலர்ஸுக்கு கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ் கொடுங்க. வைஸ் கேப்டன் இன்னொரு பவுலர்ஸ் கொடுத்தா கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டாப்பில் இருக்க 1, 2, 3 பேட்ஸ்மேனில் யாராவது ஒருத்தர் கொடுங்க.
வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஸோ விக்கெட்டே விடுவாமல் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பவுலிங் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டுனா பவுலர்ஸ் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ரேராக பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தவங்க வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தடு. இதில் இல்லாமல் எப்படின்னா இப்போ சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா பிஎன்ஜிலேருந்து ஒரு 2 பவுலர்ஸ் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2 பவுலர்ஸு 83 காம்பினேஷன் சொல்லியிருக்கனால ஒரு 2 பவுலர்ஸ் எடுத்துக்கங்க. இன்னொரு பேட்ஸ்மேன் ஆர் ஆல்ரவுண்டர் இன் பிஎன்ஜி அப்படி அதில் எடுத்துங்க. பேட்ஸ்மேன் ஆர் ஆல்ரவுண்டர் பிஎன்ஜியில் எடுத்துக்கங்க. ஸோ இது ஒரு காம்பினேஷன்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் எடுத்துங்க. பவுலர்ஸ் 1 ஆர் 2 பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. பெரிய லெவல் எடுக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.